அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கண்மணி ஒரு துணி உற்பத்தி செய்து மொத்தமாக ஏற்றுமதி செய்யும் கம்பெனியில் கடந்த 2 வருடமாக வேலை பார்த்து வருகிறாள். கம்பெனியில் தினமும் இருக்கும் வேலைகளை பொறுத்து அதிக நேரமானாலும் முடித்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்புவாள். அன்று வேலை குறைவாக இருக்க சரியான நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு கம்பெனியில் இருந்து வெளியே வந்தாள். இவள் வீட்டிற்கு போவதற்குரிய பேருந்து நிறுத்தம் கம்பெனியிலிருந்து 5 நிமிட நடை தூரத்தில் இருந்தது. பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கண்மணி. பகல் வெளிச்சம் குறைந்து கொண்டே வந்தது. இருள் அனைத்து இடங்களையும் கவ்வத் தொடங்கி இருந்தது. அவள் பேருந்து நிறுத்தத்திற்கு வருவதற்குள் அவள் வழக்கமாக செல்லும் பேருந்து கிளம்பி சென்று விட்டது. சலித்து கொண்டே பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தவள் சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லை. பேருந்து நிறுத்தத்திலும் யாரும் இல்லை. அன்று சனிக்கிழமை என்பதால் எப்போதும் இருக்கும் ஆள் நடமாட்டம் கூட இல்லாமல் காணப்பட்டது. கண்மணி எப்போது வெளியில் வருவாள் என 2 பேர் வெகுநேரமாக ஆம்னியுடன் காத்து கொண்டிருந்தார்கள். அவள் பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்றவுடன் காத்திருந்தவர்கள் அவளை நோக்கி ஆம்னி வேனை ஓட்டி சென்றனர். வேன் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவள் பதட்டம் அடைந்து பின்னோக்கி சென்றாள். ஆம்னியை ஓட்டியவன் அவளுக்கு மிக அருகில் கொண்டு சென்று நிறுத்தினான். அவள் ஓட முயல காரிலிருந்து இறங்கிய மற்றொருவன் அவள் வாயை பொத்திக்கொண்டு அவளை தூக்கி வந்து வண்டியில் ஏற்றினான். கதவு வேகமாக மூடப்பட்டது. அந்த சாலையில் இருந்து யாரும் பார்ப்பதற்குள் மின்னல் வேகத்தில் கார் சென்று மறைந்தது. அவள் கையில் வைத்திருந்த போனை பிடுங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். அவள் கத்தாமல் இருக்க அவளுடைய வாயை துணியால் கட்டினான். பின்னர் அவள் கைகளையும் கட்டினான். வேன் 1/2 மணி நேர பயணத்தில் அடர்ந்த இருள் சூழ்ந்த பகுதிக்குள் சென்றது. அந்த இடத்தில் சுற்றிலும் வீடுகள் எதுவும் இல்லாத பகுதியாக இருந்தது. தூரத்தில் தனியாக ஒரே ஒரு வீடு மட்டும் தெரிந்தது. அந்த வீட்டின் முன் சென்று வண்டியை நிறுத்தினான் காரை ஓட்டி வந்தவன். கண்களை கட்டாமல் வைத்திருந்ததால் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாள் கண்மணி. காரிலிருந்து இறங்கிய 2 பேரும் அவளை வீட்டிற்குள் இழுத்து சென்று மாடியில் உள்ள ஒரு அறையில் தள்ளினர். பின்னர் அங்கிருந்த நாற்காலியில் அவளை உட்கார வைத்து நாற்காலியோடு சேர்த்து கட்டி போட்டனர். அதில் ஒருவன் அந்த அறையில் இருந்த மெத்தையில் அவள் போனை வைத்துவிட்டு அவனது போனை எடுத்து போன் செய்தான். அவளை தூக்கிட்டு வந்தாச்சு, கிளம்பி வாங்கடா என்று பேசிவிட்டு போனை வைத்தவன் அறையை விட்டு கீழே இறங்கி ஹாலுக்கு வந்தான். கண்மணிக்கும் பாண்டியனுக்கும் திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. அவர்களுக்கு 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அவன் பெயர் வரதன். பாண்டியன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். அவனது வேலை பகல் ஷிப்ட் 1 வாரம், நைட்டு ஷிப்ட் 1 வாரம் என மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இரவு கணவன் நைட் ஷிப்ட் வேலைக்கு சென்றிருந்தான். அவன் வேலை முடித்து வீட்டிற்கு வர காலை 9 மணி ஆகிவிடும். அதற்குள் கண்மணி வேலைக்கு சென்று விடுவாள். அன்றும் காலை வேலைக்கு கிளம்பிய கண்மணி தனது பையனுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் பக்கத்து ஊரில் உள்ள அவளது அம்மா வீட்டில் 2 நாட்கள் இருக்கட்டும் என விட்டுவிட்டு கம்பெனிக்கு செல்வதாக நேற்றே தன் கணவனிடம் கூறியிருந்தாள். அதன்படி வரதனை அழைத்து கொண்டு தனது அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றாள் கண்மணி. தனது கம்பெனியை அடைந்தவள் போன் மூலம் பாண்டியனுக்கு தொடர்பு கொண்டு, வரதனை அம்மா வீட்டில் விட்டுவிட்டேன், வேலை முடிந்து நான் நம்ம வீட்டிற்கு வந்து விடுவேன், உங்களுக்கு காலை சாப்பாடு செய்து வைத்துள்ளேன், மறக்காம சாப்பிட்டுட்டு தூங்குங்க என கூறிவிட்டு போனை வைத்தாள். நைட்டு ஷிப்ட் முடித்து காலையில் வீட்டிற்கு வந்த பாண்டியன் தன் மனைவி செய்து வைத்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கினான். அவனுக்கு நைட் ஷிப்ட் வேலை இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரை இருக்கும். 9 மணிக்கு கிளம்பி அவன் வேலைக்கு செல்வான். வெளியில் சென்று டீ கடையில் டீ குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். டிவியை போட்டு பார்த்து கொண்டிருந்தவன் மணியை பார்த்தான். மணி 7:30. கம்பெனியில் வேலையை முடித்து எப்போதும் இரவு 7:30 மணிக்கெல்லாம் கண்மணி வந்து விடுவாள். கண்மணி வந்து சமைத்த பிறகே சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்புவான் பாண்டியன். பாண்டியன் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். 7:30 மணிக்கே வந்துவிடும் தன் மனைவி 8 மணி ஆக போகிறது, இன்னும் வரவில்லையே என யோசித்தான்.
தன் மொபைலை எடுத்து தன் மனைவி கண்மணிக்கு போன் செய்தான். போன் அடித்துக்கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. இதற்கு முன் இப்படி நடந்ததே இல்லையே என யோசித்தவன் கொஞ்சம் பதற்றமானான். தன் வண்டியை எடுத்துக்கொண்டு தன் மனைவி வேலை பார்க்கும் கம்பெனியை நோக்கி சென்றான். கம்பெனிக்கு சென்று காவலாளியிடம் விசாரித்தான். கண்மணி வழக்கம் போல் சென்று விட்டதாக கூறினார் காவலாளி. என்ன செய்வது, எங்கு சென்று தேடுவது, யாரை துணைக்கு அழைக்கலாம் என குழம்பி போனவன் மீண்டும் தன் மனைவிக்கு போன் செய்தான். கண்மணி கட்டி போடப்பட்ட அறையின் மெத்தையில் இருந்த போன் அடித்துக்கொண்டே இருந்தது. போன் அடிக்கும் சத்தம் கேட்டு ஹாலில் அமர்ந்திருந்தவன் மாடிக்கு ஏறி அவள் இருந்த அறைக்குள் வந்தான். அவள் அருகில் வந்து அவள் வாயில் வைத்திருந்த துணியை மெல்ல அவிழ்த்தவன், உன் கணவன் தான் போன் பண்றானா, பார்த்து சொல்லு என்றான். அவள் ஆமாம் என கூற, உன்னோட மொபைல் பாஸ்வேர்டு சொல்லு என்றான். அவள் சொன்னவுடன் அவள் வாயை மீண்டும் துணியால் கட்டிவிட்டு அவள் மொபைலில் இருந்து அவனது கணவன் பாண்டியனின் மொபைல் நம்பரை பார்த்து அவனது போனில் டயல் செய்தான். கம்பெனிக்குள் சென்று விசாரிக்கலாம் என முடிவு செய்து உள்ளே நுழைந்தவன் ஏதோ புதிய நம்பரில் இருந்து போன் வர வேகமாக போனை ஆன் செய்து கொண்டே வெளியில் வந்தான். ஹலோ, யாரு என்றான். நாங்கள் தான் உன் மனைவியை கடத்தி வச்சிருக்கோம். நாங்க சொல்றபடி கேட்கலேனா உன் மனைவி உனக்கு திரும்ப முழுசா கிடைக்க மாட்டாள் என மிரட்டியவன், போலீஸ் கிட்ட போன உன்னோட பொண்டாட்டிய நீ தேடி கண்டுபிடிக்க 1 வருஷம் ஆகிடும் என மிரட்டினான். அதற்குள்ளாக அவன் போன் செய்திருந்தவர்கள் அந்த வீட்டிற்கு பைக்கில் வந்து சேர்ந்த சத்தம் அவனுக்கு மாடியில் கேட்டது. உடனே போனை வைத்துவிட்டு அவர்களை பார்க்க கீழே சென்றவன் அவர்களை அழைத்து கொண்டு மீண்டும் மாடிக்கு வந்தான். கண்மணி இருக்கும் அறைக்குள் அவர்களை அழைத்து சென்றான். அங்கு புதிதாக வந்த 2 பேரில் ஒருவன் கண்மணியை பார்த்து, உன் கணவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, சொன்னா கேட்க மாட்டானா என மிரட்டினான். உன்னை இன்னைக்கு நைட்டு என்ன பண்றோம்னு பாரு என்றும் மிரட்டினான். கூட வந்த மற்றவன் அவளையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான். பின் 4 பேரும் கீழிறங்கி ஹாலில் வந்து அமர்ந்து மது குடிக்க ஆரம்பித்தனர். வாய் துணியால் கட்டியிருப்பதால் எதுவும் பேச முடியாத கண்மணியின் கண்களில் கண்ணீர் வடிய தன் கணவனை நினைத்து கொண்டாள். உங்களை பற்றி என்னென்னமோ சொல்றாங்களே, எப்படியாவது என்னை கண்டுபிடித்து இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போய்விடுங்க என மனதிற்குள்ளே நினைத்தபடி அழுது கொண்டிருந்தாள். பாண்டியன், கண்மணியை கடத்தியவர்கள் யார்? எனக்கும் எந்த எதிரிகளும் கிடையாது. ஒருவேளை கண்மணியை பிடிக்காத யாராவது இதை செய்திருப்பார்களா என யோசித்துக் கொண்டே வண்டியை எடுத்துக்கொண்டு கண்மணி பஸ் ஏறும் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று அங்கு நின்று கொண்டிருந்தவர்களிடம் விசாரித்தான். யாரும் எதுவுமே தெரியவில்லை என சொல்லிவிட்டனர். தன் நண்பனுக்கு போன் பண்ணி உதவிக்கு அழைக்கலாம் என அவன் நண்பன் விக்கிக்கு போன் செய்தான். விக்கி, எங்கடா இருக்க, ஒரு சின்ன பிரச்சனை, வர முடியுமா என்றான். அவனோ, நான் வேலை விஷயமா சென்னை வந்துட்டேன்டா. என்ன பிரச்சனை சொல்லுடா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்றான். இல்லடா, நீ வேலையை பாரு, சின்ன பிரச்சனை தான், நானே பார்த்து கொள்கிறேன் என போனை வைத்துவிட்டு வீட்டுக்கு போனான். அவர்களிடமிருந்து போன் வருமா என காத்திருந்தான். வெகு நேரமாகியும் போன் எதுவும் வரவில்லை. மணியை பார்த்தான். மணி 12. இதற்கு மேலும் காத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என புறப்பட்டான். வண்டியை காவல் நிலையத்திற்கு முன்பாகவே நிறுத்திவிட்டு காவல் நிலையத்திற்குள் போவதற்காக வண்டியிலிருந்து கீழே இறங்க அவனுடைய போன் ஒலித்தது. ஏற்கனவே தன்னிடம் பேசிய அதே நம்பரில் போன் வந்தது. போனை எடுத்து ஹலோ என்றான். என்னடா நீ, என்ன பெரிய இவனா? உன் பொண்டாட்டி எங்க இருக்கா, எப்படி இருக்கா எதுவும் தெரியாது. போலீஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போற, எங்க கிட்ட இருக்க உன் பொண்டாட்டி பத்தி உனக்கு கவலையே இல்லையா என்றான். இதை கேட்டதும் சட்டென உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டு தன்னை யார் கவனிக்கிறார்கள் என அனைத்து திசைகளிலும் சுற்றி பார்த்தான். யாரும் கண்ணுக்கு தென்படவில்லை. ப்ளீஸ், என் மனைவியை விட்டுடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என கெஞ்சினான். அப்படின்னா தான் உண்டு, தன் பொண்டாட்டி உண்டு, பிள்ளை உண்டுன்னு இருக்கணும்டா என கத்திவிட்டு அமைதியாக வீட்டில் போய் இரு, நான் திரும்பி போன் பண்ணுவேன்,
வேறு எங்கேயாவது போன காலையில உனக்கு என்ன செய்தி வரும்னு உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். பாண்டியன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். தன் மனைவியோட தோழிகள் யார்கிட்டையாவது கேட்கலாம் என்றால் யார் நம்பரும் தெரியாதே. இந்நேரம் யார் வீட்டை தேடி போறது, யார் வீடும் நமக்கு தெரியாது என குழம்பியவன் தன் வீட்டிற்குள் சென்று சோஃபாவில் படுத்தான். பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைய முயன்ற விஷயத்தை அறிந்த 2 பேரும் இதற்கு மேலும் இவளை சும்மா விடக்கூடாது என ஹாலில் இருந்து எழுந்து சென்று கண்மணியை கட்டி வைத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தனர். லைட்டை ஆன் செய்துவிட்டு நாற்காலியில் இருந்த கண்மணியை தூக்கி கட்டிலில் போட்டனர். ஒருவன் அவள் கைக்கட்டை அவிழ்த்து கொண்டிருக்க அந்த சமயம் பார்த்து தூரத்தில் போலீஸ் சைரன் ஒலி கேட்க வேகமாக அவளை மீண்டும் நாற்காலியில் கட்டி போட்டுவிட்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு மாடியில் இருந்து கீழே இறங்கி வேகமாக ஓடி வந்தனர். போலீஸ் இங்கே வந்துவிட்டால் அனைவரும் மாட்டிக்கொள்வோம். மணி, நீ மட்டும் அவளுக்கு காவலாக இங்கே இருந்து பார்த்துக்கொள். நாங்கள் 3 பேரும் நமது இடத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு தங்களது பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு போய்விட்டனர். கண்மணியின் மனதில் லேசாக நம்பிக்கை பிறந்தது. தூரத்தில் ஒலித்த சைரன் ஒலி அருகில் கேட்பது போல் இருக்க காவலுக்கு இருந்தவன் பயத்தில் நடுங்கினான். இவளை விட்டுவிட்டு ஓடிவிடலாமா, காலையில் வந்து பார்த்து கொள்ளலாமா என யோசித்து கொண்டே வெளியே போலீஸ் வாகனம் ஏதும் வருகிறதா என பார்த்து கொண்டிருந்தான். கேட்டுக்கொண்டிருந்த சைரன் ஒலி தூரமாக கேட்க துவங்கியது. பின்னர் முழுவதுமாக நின்றே போனது. கண்மணியின் கண்கள் முழுவதும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அங்கேயே ஹாலிலேயே படுத்து தூங்கிவிட்டான். காலை 5 மணி இருக்கும் போது எழுந்தவன் மாடிக்கு சென்று அவளை போய் பார்த்தான். அழுது அழுது அப்படியே மயங்கி கிடந்தாள். அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவளை எழுப்பி கீழே அழைத்து வந்தான். அவளை வேனில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான். அவள் கம்பெனியில் இருந்து வீட்டிற்கு செல்ல பஸ் ஏறும் இடத்தின் அருகில் அவளை விட்டுவிட்டு ஆம்னியை வேகமாக ஓட்டி கொண்டு சென்று விட்டான். பஸ் ஏறும் இடத்தில் நின்று கொண்டிருந்தவள் தன் கைப்பை அனைத்தும் பத்திரமாக இருக்க அப்போது அங்கு வந்து நின்ற பேருந்தில் ஏறி தனது வீட்டிற்கு வந்தாள். பாண்டியன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டே தூங்கிக் கொண்டிருக்க காலிங் பெல் அடித்தது. வேகமாக எழுந்து ஓடி வந்து கதவை திறக்க எதிரே கண்மணி நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்தவள் சோஃபாவில் அமர்ந்தாள். பாண்டியன் அவளை வேகமாக கட்டி கொண்டான். என்ன கண்மணி, என்ன ஆச்சு? எப்படி தப்பித்து வந்தாய்? யார் யாரோ போன் பண்ணி என்னென்னமோ மிரட்டினாங்க. என்னாச்சு என்னாச்சு என்று பதறினான். நடந்தது என்ன என அனைத்தையும் சொல்லி முடித்தாள் கண்மணி. மேலும் அவங்க யாருன்னே எனக்கு தெரியல, என்னை கடத்திட்டு போயிட்டு இப்ப அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டாங்க எதுவுமே தெரியல என்று நடந்ததை கணவனிடம் கதையாக சொன்னாள். நீ நல்லபடியா இருக்கியா? நைட்டு எதுவும் ஆயிடுச்சா? டாக்டர் கிட்ட போய் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாமா என்று பதறினான். ஒன்னும் இல்லைங்க, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன் என்று கூறிக்கொண்டே அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவள் பாண்டியன் கோபத்தில் அவங்க யாருன்னு தெரியட்டும், என்ன செய்றேன்னு மட்டும் பாரு என்று கூறிக்கொண்டிருக்க, ஏங்க ஒரு நாள் நைட்டு தானங்க, இதுக்கு போய் ஏன் இப்படி பேசுறீங்க என்றாள். என்ன ஒரு நாள் நைட்டா? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று வேகமாக பேசினான். அவங்க என்ன கட்டி போட்டுட்டு யாரோ பத்மாவா, நீங்க என்னமோ பத்மாவை ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்றாள். அந்த பெயரை கேட்டதும் முகம் முழுவதும் வியர்த்தவன் அமைதியானான். 2 நாட்களுக்கு முன்னர் நைட்டு ஷிப்டுக்கு வேலைக்கு சென்றவன் கம்பெனியில் லீவு சொல்லிவிட்டு பத்மா வீட்டிற்கு சென்று இரவு முழுவதும் அவளோடு தங்கிவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் அடிக்கடி பத்மா வீட்டிற்கு சென்று வருவது கண்மணிக்கு தெரிந்திருந்தது. அதனாலேயே அவள் பெயரை சொன்னவுடன் அவன் பெயர்ந்தது போல் நின்றான். அப்போது அவன் போன் ஒலித்தது. இரவு பேசிய அதே நம்பரில் இருந்து போன் வந்தது. போனை எடுத்தவன் ஹலோ என்றான். எதிர்முனையில் ஒரு பெண்ணின் குரல். நான் கண்மணியோட ஃப்ரெண்டு பேசுறேன் என்றவள். நைட்டு பூரா கண்மணி என் கூட தான் இருந்தாள். கண்மணி சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. உங்ககிட்ட பேசினது மிரட்டினது எல்லாமே என்னோட கணவர் தான்.
அது மட்டும் இல்லாம நீங்க எங்க போறீங்க என எல்லாத்தையும் பார்த்து சொன்னது என்னோட தம்பி தான். இது எல்லாமே எங்களோட நாடகம்தான். ஒரு நாள் நைட்டுக்கே இப்படி பதறீங்களே, நம்பி வந்தவங்கள இப்படி ஏமாத்துறது தப்பில்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒழுக்கமா இல்லைனா குடும்பம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் என்று கூட எதிர்பாராமல் போனை வைத்தாள். தன் மனைவியை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கூனி குறுகி நின்று கொண்டிருந்தான் பாண்டியன். கண்மணி வேகமாக எழுந்து வழக்கம் போல் வீட்டு வேலைகளை கவனிப்பதற்காக கிச்சனுக்குள் சென்று விட்டாள். அப்போது பத்மாவிடமிருந்து போன் வந்தது. போனை எடுத்து, பத்மா, இனி நான் எப்போதுமே உன்னை பார்க்க வரமாட்டேன், மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அவள் நம்பரை பிளாக் லிஸ்டில் போட்டான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.